குலூபுக்கும் வ துன்ஃபிரு மின்ஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் பைதா. அதாவது அப்படியே உல்டா பண்ணிக்கிறங்க, சரிங்களா? இந்த ஹதீஸ் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி, அதாவது என் பேரில் ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தி உங்கள் உள்ளங்கள் வெறுத்து, அதாவது உள்ள துன்கிர்னா வெறுக்கிறது. என்னடா இது, நபிகள் நாயகத்துக்கு சிகிரு சூனியம் வச்சாங்களா மார்க்கத்தை கொண்டு வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க சொல்ல வெறுப்படையணும். இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முடியையும் ஒரு சட்டையும் வச்சு சிகர் வச்சாங்கிற அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்புறது யாரு? நம்பக்கூடியவர்னா பெரிய பயங்கரமான மேதைகள். போற போக்குல இருக்கிற ரோட்ல போகக்கூடிய அப்பனோ சுப்பனோ கிடையாது. ஆனா நீங்க கேட்கலாம் ஒரு கேள்விய, இவர்கள் எல்லாம் முட்டாள்களா, படித்த மேதைகள் அல்லவா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு நான் ஒரு தர்க்க ரீதியா ஒண்ணு வச்சிடுறேன். எத்தனையோ படித்த மேதைகள், பட்டம் படித்தவர்கள் என்ன செய்யறாங்க? கற்சிலைகளை வணங்குறாங்க. ஆனா சாதாரண ஒரு பாமர முஸ்லீமுக்கு தெரியும் இது கல்லு, இது சூரியன், இது மாடு, இது ஆடு. ஏன் படித்த பட்டதாரிக்கு தெரியல? நம்மளை விட ஊசி போடுறாரு, பெரிய பெரிய மருந்தெல்லாம் போடுறாரு. எம்பிபிஎஸ் என்ன, எம்எஸ் என்ன, அப்துல் கலாம் பெரிய ஏவுகணையே விட்டுட்டாரு, பெரிய அறிவாளி. நிர்வாணமா நிக்கிறவரை போய் என்ன செய்யறாரு? வணங்குறாரு. ஏன் அவருக்கு தெரியல? ஒரு சாதாரண பாமர முஸ்லீமுக்கு தெரியுமே. இப்படி நீங்க சிந்திக்கணும் இந்த அளவுகோல்ல. அப்ப ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால், அந்த படித்த பட்டதாரிகளுக்கு அவங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது என்ன தெரியுமா? மகான்களும் பெரியார்களையும் மதித்தே ஆவணும், அவர்கள் சொன்னதுக்கு மறுபேச்சு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூடத்தனமான ஒரு வாதத்தை உள்ளத்தில் விதைத்து விட்டார்கள். அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. இதுதான் கவனம். ஏன் அவங்க விட்ட இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுதான். நம்ம சுதந்திரமா சிந்திக்கிறோம். சிந்திப்பதற்கு நம்மளா மன இச்சையா சிந்திக்கல, மனம் போன போக்குல போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சரி, விஷயத்துக்கு வந்துருங்க, இந்த ஹதீஸை முடிச்சிருவோம். அப்போ ஒரு செய்தியை கேள்விப்படும் போது அதை வெறுத்து உங்கள் தோள்கள் மூடிக்கொள்ளும். ஒண்ணுமே ஒரு உணர்ச்சி இருக்காது, அது விரண்டு ஓடவும் செய்யாது. உங்களுக்கு அந்த செய்தியை கேட்டா தூரமா இருக்கும். இதெல்லாம் ஒரு செய்தியை தூக்கி குப்பையில போடுப்பா அப்படின்னு தூரம், பெய்தன் மிக தூரமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால், அதை நீங்க கருதணும். எப்படி சொல்றாங்க? வஸ்ஆரக்கும் அபுசாரக்கும் தரவுன என்றால் கருதுவது. அதை நீங்கள் கருதினால் உங்களை விட நான் அந்த செய்திக்கு தூரமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ பைதுன் ஃபஅன அப்அதுக்கும் மின்ஹு, உங்களை விட நானும் தூரமானவன். அல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க அந்த ஹதீஸ. அகமதுல வரக்கூடியது. ஹதீஸுடைய நம்பரை சொல்றேன் பாருங்க. இப்னு